என்னோட செல்லு வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க. அது உடஞ்சி என்ன ஆயிடுச்சுங்கன்னா, போர்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து "நீ புது செல்லு தான் வாங்கணும். இல்லைன்னா நீங்க இதில இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிரும்ன்னு" சொல்லிட்டாங்க. ரொம்ப கவலையா இருந்துச்சுங்க. எல்லாமே அழிஞ்சு போயிருமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் சார்ஜும் போட முடியாதனால சீக்கிரம் சுவிட்ச் ஆஃபும் ஆயிருச்சுங்க. அப்புறம் 1 வாரம் ஆயிருச்சுங்க எல்லாம் சரியாகறக்கு. ஆனா அதுவரைக்கும் நான் என்ன பண்ணேங்கன்னா, சரி நம்மளது செல்லு தான் இதாயிருச்சு. நம்ம யார் செல்லையும் வாங்கக்கூடாது. யார் செல்லையும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு செல்லே 1 வாரம் பார்க்கலீங்க. எந்த விஷயத்தையும் கேட்கல. எதுவும் பண்ணல. அது ஒரு மாரி புது விதமான அனுபவமா இருந்ததுங்க. யாரோ நெறைய பேர் நம்ம சொல்றத கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆ அ அது பிரேக்கிங் நியூஸு, அந்த நியூஸு, நியூஸ் சேனலு எத்தனையோ பார்க்குறோம். அந்த சிந்தனையெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வருதுங்க. அது என்னாச்சு, இது என்னாச்சு அப்படின்ட்டு. ஆனா வந்து இந்த 1 வாரம் எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்ததுங்க. எதுவுமே இல்லாம ரொம்ப அமைதியா, நம்ம வேலைய நம்ம பார்த்துக்கிட்டு, ரொம்ப மனசெல்லாம் அமைதியா இருந்ததுங்க. செல்ஃபோனே இல்லாம 1 வாரம் இருந்தது வந்து ரொம்ப புதிய அனுபவமாவும், ஒரு வித்தியாசமான அனுபவமாவும் இருந்ததுங்க.